இப்போது பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மாதவிடாய் நாட்களில் என்ன செய்கிறது, மாதவிடாய் நாட்களில் விரதம் கடைபிடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் மாதவிடாய் வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் டேயில் கூட நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அசைவம் சாப்பிடக்கூடாது. எப்போதும் போல் நீங்கள் விரதம் இருந்துக்கிறங்க. பூஜை அறைக்கு போக வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களால் நீங்கள் பூஜை செய்ய வச்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே மனதுக்குள்ளே உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் விரதத்தை தொடர்வதில்லை. எந்த ஒரு தடையும் கிடையாது. முடிந்தவர்கள் 48 நாள் விரதம் கடைபிடிக்கலாம். முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா 21 நாள் விரதம் கடைபிடிக்கலாம். 11 நாள் விரதம் கடைபிடிக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கக்கூடிய அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் விரதம் கடைபிடிக்கலாம். அதுவும் முடியாது, அந்த அளவுக்கு உடல்நிலை சரியில்லை, உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்றவங்க சூரசம்ஹாரத்தன்னைக்கு, அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி ஒரே